செக்குலர் பரவலர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு வரத்து பேசிட்டு இருக்கேன். தாவேகா அப்படின்ற இந்த கட்சி, இந்த அரசாங்கம் மக்களுக்காக உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட நிர்வாகத்திறன் நான் உண்மைக்குமே வியந்து போறேன். எனக்கு தெரியல, அவங்க இப்படி ஒரு மாற்றத்தை அவங்களால கொடுக்க முடியுமா, இப்படி ஒரு அசாத்தியமான ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான்லாம் வியந்து போறேன். அதுக்கு உதாரணமா ஒரு 2 விஷயம் இருக்கு. அதை நான் என்னன்னு சொல்லிடுறேன். ரைட்டா? முதல் விஷயம் என்னன்னா, சென்னை ஆலந்தூர்ல தாவேக்காவுடைய ஒரு கட்சி நிர்வாகி அவரு எந்த அளவுக்கு உயிரை கொடுக்க துணிஞ்சிருக்காரு பாருங்க. எந்த அளவுக்குன்னா, கணவனை இழந்து தனியா வீட்டுல கஷ்டப்படக்கூடிய ஒரு பொண்ணை பார்த்து, நீ ஏமா கஷ்டப்படுற, அதுவும் தாவேக்கா ஆட்சியில நாங்க இருக்கோம் உங்களுக்கு, அதுவும் நான் இருக்கேன் உனக்கு உயிரை கொடுத்து நான் காப்பாத்துறேன்னு உயிரை கொடுக்க முற்பட்டு இருக்காரு. அவரு அந்த முற்பட்ட அந்த விதம் இருக்குல்ல, அதுதாங்க ஹைலைட். அது எப்படி அந்த உயிரை கொடுத்து முற்பட்டு இருக்காருன்னு பார்த்தோம்னா, அன்பு ஓவரா, அதீத அன்பை பாலியல் தொல்லையா மாத்தி, இப்ப அன்பு தொல்லை கொடுக்காதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பாலியல் தொல்லையா அவர் கொடுத்திருக்காரு. கொடுத்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு, நல்ல வசம் மாட்டிக்கிட்டாரு. இப்படி ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஒரு ஆட்சியை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்து வச்சிருக்காங்க. இதுவாவது பரவாயில்ல. நீ என்னடா ஒரே ஒரு பொண்ணுக்கு தாண்டா உயிரை கொடுத்து மாற்றத்தை உருவாக்க பார்த்த, நான் பாடுறா அப்படின்ட்டு சேலத்துல ஒருத்தர், அவர் எப்படி இறங்கியிருக்காருன்னா, ஒரு 50 பெண்களை இது வரைக்கும் கண்டுபிடிச்சது ஒரு 50 பெண்ணு தான், சரி ரைட்டா? அந்த 50 பெண்களுக்கு இவர் உயிரை கொடுக்க முற்பட்டு அவங்கள நிர்வாணமா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு, அன்பு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நம்ம கேட்க கூடாது. இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசினா 200 ரூபா வாங்கிட்டோம் வாங்க. ஆனா இந்த நாய்ங்க, இந்த தாவேக்கா நாய்ங்க, ஒரு நாயும் இதை பத்தி வாயை திறந்து பேசாது. தாவேக்காவுக்கு சொம்பு அடிச்ச ஒரு நாய் கூட இதை பத்தி பேசவே பேசாது, பேசவும் இல்லை. இவங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். இப்ப அப்படியே வந்துடும். இப்ப டேய், அதிமுக ஆட்சி நடந்துச்சுல்ல, பொள்ளாச்சி பாலியல் வன்முறை, அதை விட கொடுமையான ஒரு சம்பவம்டா. அதுக்கு ஈக்குவலா தான் இதுவும் பண்ணி வச்சிருக்கிறான். எப்படா இதெல்லாம் நீங்க சகிச்சுக்கிட்டு, இதெல்லாம் எப்படா பாராட்டணும், இதெல்லாம் எப்படா சாதனை, இதெல்லாம் எப்படா மாற்றம்? எங்க அண்ணன் பண்ண மாற்றம் தெரியுமா, கமெண்ட் பண்ண தெரியுதுல்ல. உங்க அண்ணன் பண்ண மாற்றம் என்னன்னு நீ பட்டியல் போட்டு சொல்லு. உங்க அண்ணன் பண்ண மாற்றம் நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க தான் எஜுகேட்டட் பர்சன் ஆச்சே. நாங்க தான் ரீல்ஸ் பார்த்து இங்க வீடியோ போடுறோம். நீங்கெல்லாம் எஜுகேட்டட் பர்சன். அப்படியே ரிசர்ச் பண்ணி அப்படியே அறுத்து தள்ளி தானே நீங்க இப்ப செய்திகளை பதிவு பண்றீங்க. உங்க அண்ணெல்லாம் அப்படியே அறுத்து தள்ளி தானே இப்ப நல்லாட்சி கொடுத்து புடிங்கிட்டு இருக்காரு. தாவேக அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் கூட விட்டு வைக்காம நீங்கெல்லாம் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒட்டு மொத்தமா பூரா பேர் சேர்ந்து ஆண் பெண் பாகுபாடு இல்லாம யாரு தாவேக அரசாங்கத்தை கேள்வி கேட்டாலும் அவங்கள கேவலப்படுத்திக்கிட்டு தனி மனித தாக்குதல் நடத்துறீங்க. கடந்த திமுக ஆட்சியிலையும் நான் இதே மாதிரிதான் பேசினேன், இதே மாதிரிதான் நான் கேள்வி கேட்டேன். ஆனா என்னை மிரட்டிருக்கானுங்க. ஆனா தனி மனித தாக்குதலையோ இல்ல ஆபாசமாவோ பேசுனது இல்லை. எனக்கு மிரட்டல்லாம் வந்திருக்கு. விசிகா காரங்களெல்லாம் மிரட்டல் விட்டுருக்காங்க, நம்ம மிரட்டிருக்காங்க, நம்மளுக்கு திரும்ப டஃப் கொடுத்தெல்லாம் பேசுவோம். ஆனா தனிநபர் தாக்குதலோ ஆபாச தாக்குதலோ இது நடந்தது இல்லை. அதுவும் இந்த அளவுக்கு இவ்வளவு மோசமா எல்லா கட்சிக்காரனும் நடக்குது. நாம் தமிழர் கட்சிக்காரன் வீடியோ போட்டாலும் அவன் 200 ரூபா ஊப்பி, திமுக காரன் வீடியோ போட்டாலும் அவன் 200 ரூபா ஊப்பி, அதிமுக காரன் வாயே திறக்கல, எங்க போனாயின்னு தெரியல, கட்சியை கழிச்சிட்டு கிளம்ப வேண்டியது அதிமுக. நீங்களாம் எதுக்கு இருக்கீங்கன்னு தெரியல. எடப்பாடி மட்டும் உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கட்சியில ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு இப்பொழுதுக்கு அதிமுக, வேற யாரும் இல்ல. இதெல்லாம் எப்படா மாற்றம்னு பேசிட்டு இருக்கீங்க? கேவலமா இருக்குடா உங்க ஆட்சி, கேவலமா. இதுக்கு வெக்கமே இல்லாம சில பொம்பளைங்களும் நின்னுக்கிட்டு நம்மளை கேவலமா பேசுறாளுங்க. திரும்ப நாங்க பேசணும்னா கேவலமா போயிடும். ஆனா உங்க ஆத்தாங்கொப்ப உங்களை பெத்த மாதிரி எங்க ஆத்தாப்ப எங்களை அப்படி பெக்கல, எங்களை நல்லபடியா வளர்த்துருக்காங்க. அதனால நாங்க கொஞ்சம் நாகரீகமா கடந்து போகணும்னு நினைக்கிறோம். உங்க நொன்னே உங்களுக்கு அரசியல் இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கான். ஆனா எங்களுடைய அரசியல் ஆசானுங்களாம் எங்களுக்கு இந்த அளவுக்கு கேவலமா பேசணும், இதுதான் அரசியல்லாம் சொல்லி கொடுக்கல. எங்களுக்கு சில அறத்தை கத்து கொடுத்துதான் போயிருக்கிறாங்க. உங்களை மாதிரி தற்குறித்தனமா எங்களை யாரும் வளர்க்கல, உங்களை மாதிரி முட்டாப்பாய மாதிரி எங்களை யாரும் வளர்க்கல. நாங்களாம் தெளிவா தான் இருக்கிறோம். உங்க அண்ணன் பண்ண சாதனை கேட்டா ரீல்ஸ் அனுப்புறாங்க வரிசையா, அதுவும் பிகர் உட்ஸ் கெலாட்டா ரீல்ஸ் அனுப்புறாங்க. அப்படியே நல்ல சேனல் தானே ரெண்டும். மக்களுக்காக தினந்தோறும் ராப்பகலும் உழைக்கக்கூடிய ஒரு சேனல் தானே. நாளைக்கு நீ ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா கொடுத்தா நீ தான் அடுத்த சிஎம்னே பேசுவாங்கடா அவங்களாம். இந்த மாதிரி பல சேனல் இருக்கிறாங்க ஊருக்குள்ள. இதுல இவங்க அண்ணன் சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 717 கடையை நான் மூடி இருக்கேன், இந்த ஒரு மாசத்துல என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணிருக்கேன் அப்படின்னாரு. அப்படியா? 717 கடையை மூடி இருக்கீங்களா? என்ன சொல்றீங்க ப்ரோ?
அப்படி என்ன ப்ரோ கடையை மூடி இருக்கீங்கன்னு சொல்லி காசி மாயன்னு சொல்லி ஒருத்தர், சென்னை சார்ந்த ஒருத்தர் ஆர்டிஐ போட்டு கேள்வி கேட்கிறாரு. அவர் கேட்ட கேள்வி என்னன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் மொத்தமாக உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இதுக்கு ஆர்டிஐ தகவல் என்ன பதில் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் தரப்புலன்னு பார்த்தோம்னா, கோப்பு நிலுவையில் உள்ளது, எனவே தகவல் வழங்க இயலாது. சரி, அடுத்து இவர் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க கேள்வி எண் 1க்குரிய பதிலே இதற்கும் பதிலாகும். அடுத்து தற்போது தமிழகம் முழுவதும் எத்தனை கடைகள், பள்ளி, கல்லூரி மற்றும் அந்த வழிபாடு தலங்களுக்கு பக்கத்துல நீங்க கண்டறிஞ்சு க்ளோஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு சிறப்பான பதில் கொடுத்துருக்காங்க. என்னன்னு, கேள்வி 1க்குரிய பதிலே இதுக்கும் பொருந்தும். அதுக்கப்புறம் மேற்படி கடைகளில் பணிபுரிந்து வந்த பணியாளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு, கடை வாரியா எங்களுக்கு லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு கேள்வி 1க்குரிய பதிலே இதுக்கும் பொருந்தும். கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறாரு. மேற்படி கடைகளில் பணிபுரிந்து வரும் பணியாளர்களுக்கு அரசு வழங்கியுள்ள மாற்று பணி விவரம் மற்றும் சம்பளம் விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு சிறப்பான பதில் என்ன பதில், கேள்வி 1க்குரிய பதிலே இதுக்கும் பொருந்தும். ஆர்டிஐ தகவல், அரசாங்கம் தகவல் கொடுத்துருக்கு. இவங்க ஓப்பன் நிர்வாகம் பண்றாங்களாம். இவங்க ஓப்பனா நிர்வாகம்லாம் பண்ணல. எந்த வீடு ஓப்பனா இருக்கு அங்க உள்ள பூந்து நிர்வாணமா உள்ள பூந்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான் பெண்களை. இதுதான் இங்க நடக்குது. இவங்கிட்ட ஓப்பன் நிர்வாகம்லாம் இல்ல. 1 மாசம் ஆச்சு, வெள்ளை அறிக்கை எங்க? ஒரு மாசம் ஆயிடுச்சுல, வெள்ளை அறிக்கை எங்க? இந்த 1 மாசம் நீங்க ஆட்சி பண்ண லட்சணம் என்ன? கணக்கு காட்டுங்க. ஓப்பன் நிர்வாகம் தானே. இந்த 1 மாசத்துல நாங்க இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், இவ்வளவு வரவு வந்திருக்கு, இவ்வளவு செலவு இருந்திருக்கு, இதுல நாங்க இவ்வளவு முதலீடு பண்ணிருக்கோம்னு இந்த 1 மாசத்துக்கான வெள்ளரிக்கை கொடுங்க பாப்போம். கொடுங்க. இல்ல துறை சார்ந்து ஒவ்வொருத்தனும் வெள்ளரிக்கை கொடுங்கப்பா. இதுல சில நொன்னைங்க இப்ப தூக்கிட்டு வந்துருவாங்க, நீ திமுக ஆட்சியில கேள்வி கேட்டியா அப்படின்னு. திமுக ஆட்சியில் நம்ம கேள்வி கேட்டோம். ஆனா திமுக காரன் என்ன ஒரு நல்லது பண்ணாங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரியே ஒரு 400 கடையை மூடிட்டு நாங்க இந்த கடையை மூடி இருக்கோண்டான்னு சொல்லி சட்டமன்றத்துல விவாதம் நடத்தினாங்க. அன்றைய எதிர்கட்சி அதிமுகவும் அன்றைய ஆளுங்கட்சி திமுக விவாதம் நடத்தினாங்க. ஒரு ஒயின் ஷாப் இருக்குன்னா அந்த ஒயின் ஷாப்புக்கு கடை எண் அப்படின்னு சில விஷயம் இருக்கும். அப்புறம் கடையோட விவரம், எந்த ஏரியால இருக்கு, என்ன இருக்கு, அந்த ஊழியர் எத்தனை, அங்க எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க, அந்த கடையை மூடுனா அப்ப அங்க வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் என்னவாகும், அப்ப அதை பாதிக்குமே, அப்ப அதுக்கான மாற்று வழி என்ன அப்படிங்கறதெல்லாம் அரசாங்கம் யோசிக்கணும். இதெல்லாம் யோசிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி நடந்ததானே இதை பத்தி யோசிக்கிறதுக்கு. அதை பத்தி யோசிக்கணும்னா கொஞ்சமாவது மண்டையில மூட வேணுமே. இவங்க தான் தற்கூரியாச்சே, இவங்களுக்கு எப்படி யோசிக்க திறன் இருக்கும்? இந்த லட்சணத்துல இவங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இதுவாவது பரவாயில்ல. நாங்க 60 குவாரியை மூடிட்டோம், 100 குவாரியை மூடிட்டோம்னாங்க. மூடின குவாரியை தயவு செஞ்சு பெயர் பட்டியலோட வெளியிடுங்கப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இப்பதான் நாங்க கணக்கு பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. என்னடா கணக்கு பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, இசைக்கு சுப்பையான்னு சொல்லி அதிமுகல இருந்து வெற்றி பெற்ற ஒரு நபரு, அவர் வெற்றி பெற்று அதிமுகல இருந்த வரைக்கும் அவருடைய குவாரி மூடப்பட்டுருச்சு. அவரு எப்ப தாவேக்காவுக்கு ஒரே தாவனாரோ, அவர் தாவன 2 நாள்ல அவருடைய குவாரி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன கணக்குன்னு எனக்கும் புரியல. ஓப்பனா நிர்வாகம் பண்ண போறேன்னு. ஓப்பன் நிர்வாகம்னா என்ன? நான் இவ்வளவு முதலீடு எனக்கு இந்த துறையில வந்திருக்கு, மந்த்லி ரிப்போர்ட் கொடு, டெய்லி ரிப்போர்ட் வேணாம், மந்த்லி ரிப்போர்ட்டா கொடுங்க, இல்ல வீக்லி ரிப்போர்ட்டா கொடுங்க. நீங்க அறுத்து கிழிக்க போறது இல்லையே. அதுக்கு ஒரு 4 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க, அங்க ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க, அவன் மக்களுக்கு இங்க டேட்டாவை கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும். நாங்க பார்த்து ஓகே நல்லா நம்ம மாற்றத்துக்காக விஜய் உட்கார வச்சோம், விஜய் மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு, பாருங்க நாங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எதையுமே கேள்வி கேட்க கூடாதுன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி விஜய் பேசினாரு, இப்ப 20 ரூபா வாங்குறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாவா, ஒட்டின ஸ்டிக்கருக்கு 10 ரூபா, மொத்தம் 20 ரூபா வாங்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தா விவசாயிகள் வயிற்றுல அடிச்சு அவங்கள ஏமாத்தி இன்னைக்கு ஆட்சியில உட்காந்துக்கிட்டு கர்நாடகா போறாரு. ஆனா கர்நாடகா முதலமைச்சரை சந்திச்சு இந்த மேகதாது சம்பந்தப்பட்டு அவர் எதுவும் பேச மாட்டாரு, கோயிலுக்கு போறாரு இங்க இருந்து கிளம்பி. இதே அரசியல் தானப்பா இத்தனை காலமா எல்லாரும் பண்ணாங்க, இன்னைக்கு நீங்களும் அதான பண்றீங்க. என்ன மாற்றம் பண்ணிட்டீங்க? என்ன மாத்திருக்கீங்க? விவசாயி கொண்டு நெல்லை அறுவடை பண்ணி கொண்டு போய் அரசு கொள்முதல் நிலையத்துல கொட்டுறான், அங்க 40 ரூபா வாங்குறாங்க, ஒரு மூட்டைக்கு 40 ரூபா அடிக்கிறாங்களாம். இது ஒரு கேள்வியா குற்றச்சாட்டை பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு அந்த துறை அமைச்சர் வெங்கட்ராம சொல்றாரு,
40 ரூபா வாங்குறது ஒன்றும் சும்மா வாங்கல, அவங்களுக்கு அங்க தேவை இருக்கு, இங்க தேவை இருக்கு, அதனால வாங்குறாங்க. இந்த நெல்ல ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க, ஆனா இங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. ஒரு டன்னுக்கு 1000 ரூபா கமிஷன். லேபர் வந்து ஒர்க் பண்றாங்க, டிவிஷன்ல ஒர்க் பண்றாங்கன்னா கூட சொல்லுங்க, அவங்க தங்கறதுக்கோ இல்ல அங்க இருக்கிற டேரக்டர்ஸ் வசதியோ சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்றதுக்கு இல்லை. அதனால அவங்க நம்ம பண்ணி தர்றது இல்லை தருவது வரைக்கும். அதனால 20, 30, 40 ரூபா மக்கள்கிட்ட வாங்கி அதை பயன்படுத்துவாங்க. அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க, ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. அப்படின்னு சாரு. இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது சிஎம் சார், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? திமுக ஆட்சியில வாங்கினா அதுக்கு விஜய் சார் வச்ச பேரு கமிஷன், அதுவே தாவேக ஆட்சியில் வாங்கினா அதுக்கு பேரு அடிப்படை வசதி. விஜய் சார், உங்க மாற்றம் துர்நாற்றமா இருக்கு சார். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அப்புறம் கேவலமா கேட்டுற போறேன்னா கேவலமா கேட்டுருவேன். அப்புறம் நீ எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும் என்ன பேசுன? 40 ரூபா வாங்குறாங்க, கொள்ளடிக்கிறாங்க, விவசாயிகளோட ரத்தத்தை உரியிறாங்க, நீ தானே பேசுன. இப்போ 40 ரூபா வாங்குறதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு தேவைக்காக வாங்குறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வாங்குறாங்க. சம்பளத்தை நீ தானடா கொடுக்கணும், எங்கிட்ட வாங்கி கொடுக்கணுமாடா? அப்படிதான் ரூல்ஸ் இருக்காடா? ஃபுல்லா ஃப்ராடு தானோ, அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆட்சி. இதை நம்பி இங்க ஒரு சில தற்கொலை கூட்டம் மூளையை முட்டியில வச்சுக்கிட்டு இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மூளையை தயவுசி கழுவி மண்டையில வச்சுக்கிட்டு யோசிங்கடா, யோசி. இங்க உங்களை மேனிபுலேட் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கா. நீ ஏமாந்து போய் நாசமத்து நடுத்தரில் போய் செத்து தொலை, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ ஓட்டு போட்டு உட்கார வச்சு ஏன் எங்க தாலியா இருக்கிற? நாங்களும் தானே கஷ்டப்படுறோம் அந்த இடத்துல. என்ன ஆட்சி, என்ன மாற்றம்? என்ன ஆட்சி, என்ன மாற்றம்? விவசாயிகள் எத்தனை நாளா போராடுறான், உங்க நொன்ன வந்து பார்க்க மாட்டாரு அவரு? அப்படி என்ன அறுத்து தள்ளுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு? காலைல 10 மணிக்கு உள்ள வராரு, உள்ள உட்காந்து லஞ்ச் டைம் ஆனா டிஃபன் சாப்பிட்றாரு, லஞ்ச் சாப்பிட்றாரு, சாப்பிட்டு முடிச்சு சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போய் உட்காந்துருவாரு. இதுதானே உங்க அண்ணன் பண்ற வேலை? இதெல்லாம் உங்க அண்ணன் என்ன வேலை பார்த்தாரு? என்னடா ஆட்சி பண்றீங்க? கேள்வியே கேட்கக்கூடாது. நாங்க அருமையான நிர்வாகம் பண்றோம். நீ அருமையான நிர்வாகம் பண்ணல, நிர்வாணமா நீ இருக்கக்கூடிய பெண்களை அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிற. நீங்க எல்லாம் லேடிஸ் பொறுக்கீங்க. 20 நாள் உங்க கட்சிக்காரன் இத்தனை பேர் பாலியல் குற்றத்துல மாட்டிருக்கான், பூரா பேரும் பொம்பளை பொறுக்கி. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் திராவிடமோ, தமிழ் தேசியமோ, இந்திய தேசியமோ, ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அடிப்படையில் எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்தா கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். யார் யாரோ எதையோ மாற்றணும்னு நம்ம நினைக்கிறது தாண்டி நம்மளால் என்ன மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேருவோம்.